கோபப்படுவது அவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னா, கோபம் எதில் பட வேண்டும் என்றால், இந்த நற்கருணையை நம்புவதில், கடவுளுடைய மீட்பை பெற நாம் முயற்சி செய்யும் பொழுது நமக்கு கோபம் வரும் விதத்தில் செயல்பட வைப்பான் சாத்தான். அதற்கு நல்ல உதாரணம் தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்த நல்ல உதாரணம் எது என்றால் மார்ட்டின் லூத்தர் இல்லையா? நம் திருச்சபை என்ன நம்புகிறது என்றால், மார்ட்டின் லூத்தர் பிரிந்ததற்கான காரணம் என்பது அந்த 95 தீசிஸ் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு பதவி கிடைக்கவில்லை, அவருக்கு கிடைப்பதற்கு பதிலாக வேறொருவர் கிடைத்து விட்டது. அதனால் சினம் கொண்டு வெளியேறுகிறார். யார்கிட்ட சினம் கொண்டு? அந்த பதவி கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரியிடம், திருச்சபையின் அதிகாரியிடம் சினம் கொண்டு வெளியேறுகிறார். ஆனால் வெளியேறியதால் என்ன ஒரு உண்மை வெளிப்பட்டது என்றால், இவர் நற்கருணை ஆண்டவரை இம்மி கூட நம்பவில்லை, வெறும் மனித மரபை மட்டும் நம்பினார். ஏன்னா மனித மரபின் அடிப்படையில், அதாவது மனித சட்டத்தின் அடிப்படையில் அந்த மார்ட்டின் லூத்தருக்கு தான் அந்த பதவி கிடைத்திருக்க வேண்டும். இங்கே மனித மரபு மீறப்பட்டது, அதான் மனித துரோகம். அந்த மனித துரோகம் திருச்சபை செய்ததால் நான் வெளியேறுகிறேன் என்று இவர் வெளியேறி கடவுளுக்கு துரோகம் செய்தார். இதை மாற்று. அப்போ இங்கே சினம் கூட என்னவாக மாறுகிறது? 4 விஷயம் இருக்குங்க. இன்னைக்கு டைமில் அதனால் வெறும் 4 லிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். சினம், வெட்கம், மறதி, அடுத்தது தான் எல்லாருக்கும் தெரிந்த உங்களை போன்ற ஒரு ரிலீஜியஸ் பீப்புளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் எதுனா பயம். பாருங்க, மறதி உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு இருக்குன்னா, அந்த அக்கறை இல்லாதவர்களுக்கு அந்த புரிதல் மறந்துவிடும். அப்படி இருந்தாலும் நான் கடவுளை நேசிக்கவில்லை, சரியா? அடுத்தது வெட்கம். வெட்கம் உதாரணத்துக்கு பிரேசலாடே எடுத்துக்குவோம். பிரேசலாட் சொல்லக்கூடாதுன்னு இப்போ தெரிந்து போயிருது உங்களுக்கு. அதாவது பிரேசலாட் சொல்பவர்கள் அந்த நம்பிக்கை அறிக்கை என்று சொல்கிறோம், விசுவாச அறிக்கை அப்படின்னு, ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த்தை நான் மாற்றி வாசித்தால், மாற்றி சொன்னால் எனக்கு என்ன பலனோ அந்த பலன்தான் பிரேசலாட் சொல்வதில் கிடைக்கிறது. அதாவது ஐ டோன்ட் பிலீவ் இன் த யூக்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கை தான் பிரேசலாட். அது தெரியுது உங்களுக்கு. பிரேசலாட் இப்போ சொல்லக்கூடாதுன்னு இப்போ நான் ஒரு புரிதல் கிடைச்சதுக்கப்புறம் தெரியுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் ஒரு திருப்பலி வைப்பவராக இருக்கலாம், அல்லது திருப்பலியில் அமர்ந்திருக்கக்கூடியவராக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் பிரேசலாட் சொல்லுகிறார் ஒரு நபர், அல்லது அந்த பெந்தோஸ் பாட்டு பாடுகிறார். எல்லாமே அந்த ஜெபம் மாற்றி சொன்னாலே நம்முடைய விசுவாச அறிக்கை மாடி விடுகிறது என்ற அர்த்தம். அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியே அவங்களோடு நம்ம கூட்டு வச்சுக்கூடாது, வெளியேறிவிட வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படி தெரிஞ்சும் நாம் அங்கிருந்து வெளியேறாமல் எப்பொழுது இருப்போம் என்றால், வெட்கப்பட்டால், 4 பேர் நம்மளை தப்பாக நினைப்பாங்களே என்று நாம் வெட்கப்பட்டால், பயந்தாலும் கூட சிலர் பயப்படலாம், சிலர் வெட்கப்படலாம். அதாவது சுப்பீரியர் இருப்பார், ஐயோ போனால் நம்மளுக்கு பதவி பெறும், சுப்பீரியருக்கு தண்டிப்பார் என்று பயந்தாலும் அங்கே என்ன நடக்கிறது என்றால், நான் என்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டேன். எந்த நிலைப்பாட்டை என்றால், உறவு கேட்கும் நிலைப்பாட்டை மாற்றி உறவு கேட்காத நிலைப்பாட்டை எடுத்தவனாக மாறிவிடுகிறேன். இதெல்லாம் நம்முடைய செயல், கேட்கும் செயல். ஆனால் வெளியேஞ்சி வந்தோம்னா, நான் வெட்கப்படலை, தைரியமாக இருக்கிறேன், பயப்படவில்லை என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். புரிதல் உள்ளவன் மறக்கவில்லை, புரிதலை மறக்கவில்லை என்பதெல்லாம் அங்கே வெளிப்படுத்துகிறோம். ஆனால் வெட்கப்படுதல், ஞாபகம் வைத்திருத்தல், அடுத்தது பயம்னு பார்த்தோம். பயம்தான்
அச்சுறுத்தல். சாத்தான் அச்சுறுத்துகிறான். யாரை அச்சுறுத்துகிறான்? வேத சாட்சிகளை அச்சுறுத்துவதை பார்க்கிறோம். மார்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். உயிரையும் எடுக்கும் அளவிற்கு அச்சுறுத்தல். அதான் இந்த இடத்துல திருப்பி வாசிட்டு வரேன். என்னிடம் வருவோர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினார் அவர் என் சீடராக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறதா? உயிரையுமே, ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினார். அங்கேதான் வேத சாட்சி. ஏன் வேத சாட்சி என்றால் மற்ற எல்லாத்துலேயும் சாத்தான் என்னென்னமோ மிரட்டி பார்த்துருப்பான். இந்த மற்ற மூன்றையிலையும் இறுதியாக சாத்தான் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது வெட்டி பார்த்துரும். அதாவது உயிரை பறித்து பார்த்து விடுவோம் அப்படின்னு அந்த நிலைப்பாடு வரையிலும் அவன் சோதிக்கிறான். அப்போ என்னோட உயிரே போனாலும் நான் என் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று யார் இருக்கிறாரோ அவர்தான் கடவுளின் உறவை கேட்பவர்.